ஒரு பையன் பள்ளிக்கூடத்தில் வீட்டுக்கு வாரான். வீட்டுக்கு வரனே வந்தேன். எப்படி வாரான் அப்படின்னா, சட்டெல்லாம் கிழிஞ்சு, பேக்கெல்லாம் அந்த குந்தரா கிழிஞ்சு, கன்னத்துலலாம் அடி வாங்கி ரத்த அதுவுமா வீட்டுக்கு வாரான். உடனே அவன் அப்பா கேட்காரு, என்னடா நடந்துச்சு பள்ளிக்கூடத்தில் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அவன் சொல்கிறான், ஒரு சின்ன பிரச்சனை எனக்கும் என் கூட படிக்கவனுக்கும், அதனால் அவன் என்னை அடித்தா நானும் திருப்பி அடித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாட்ட சொல்கிறார். உடனே வாங்கி அப்பா ஒரு அடி அடிச்சுட்டு, யார்கிட்டையும் வன்முறை பண்ணக்கூடாது, வன்முறை ரொம்ப ஆபத்தானது அப்படின்னு சொல்லி அந்த மகனை எச்சரித்து வீட்டுக்கு மறுநாள் பள்ளிக்கூடம் போக சொல்கிறாரு. மறுநாள் அந்த பையன் சரி வன்முறை பண்ணக்கூடாது அப்படின்ட்டு பள்ளிக்கூடத்துக்கு போகிறான். பள்ளிக்கூடத்துக்கு போகிற பையன் சாயங்காலம் எப்பவும் 5 மணிக்கு டான்னு வந்துடுவான். அன்றைக்கி வரவே இல்லை. அவன் அப்பாவுக்கு ரொம்ப பயம், என்னடா பையன் இன்னும் வரலையான்னு. கரெக்டாக 6 ஆகுது, பையன் பள்ளிக்கூடத்துலேருந்து வாரான். வந்தோடனே கேட்காரு, என்னடா இன்றைக்கி லேட் ஆகிட்டு அப்படின்னு சொல்லி. உடனே அந்த பையன் சொல்கிறான், நான் நேற்று ஒருத்தனை அடித்தேம்லா, அவன் இன்றைக்கி அவங்க நண்பர்கள் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு என் பேக்கை பிடுங்கி வச்சுக்கிட்டு தரவே மாட்டேன்ட்டாங்க. நானும் எவ்வளோ கெஞ்சி பார்த்தேன், கூத்தாடி பார்த்தேன், ஆனால் அப்போ கூட அவங்க தரவே இல்லை. லாஸ்ட்டு அவங்களுக்காக எப்போ வீட்டுக்கு போகணும்னு நினச்சாங்களோ அப்போ தான் என்னுடைய பையன் தந்தாங்க, அதனால தான் வாங்கிட்டு வர லேட் ஆகிட்டு அப்படின்னு சொல்லி அவன் அப்பாட்ட சொல்கிறாரு. உடனே அந்த அப்பா சொல்கிறாரு. உடனே அந்த மகனை சொல்கிறாரு, வன்முறை மோசமானதான், ஆனால் அதை விட அடிமைத்தனம் ரொம்ப மோசமானது. உன்னைய யாரும் கட்டுப்படுத்த நினச்சா அதுக்காக நீ எதிர்த்து போராடணும், வன்முறை பண்ணணும், அதான் கரெக்டு. அதுக்காண்டி யார்கிட்டையும் அடிமையாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த பையனை உத்வேகப்பட்டார். பிற்காலத்தில் அந்த பையன் என்ன ஆகுதாம்னா, தன்னுடைய நாடு அடிமைப்பட்டு கிடக்கு வெள்ளைக்காரங்கிட்ட. இதை பார்த்துட்டு அவனால் பொறுக்கவே முடியல. ஏன்னா இன்னொருத்தவங்க அஹிம்சையில் போராடி தான் நாட்டுக்கு சுதந்திரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அஹிம்சையில் போராடுறாங்க. ஆனால் அந்த அஹிம்சையில் போராடின சுதந்திரம் ரொம்ப லேட்டாக தான் கிடைக்கும். அப்படி வாங்கின சுதந்திரமும் நமக்கு பிரயோஜனம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, ஆங்கில இராணுவத்துக்கு எதிராக ஒரு இராணுவத்தை உருவாக்குறாரு. அதான் இந்திய தேசிய இராணுவ படைன்னு உருவாக்கி ஆங்கிலேயுடைய இராணுவத்தை மிரள வைக்காரு. பிற்காலத்தில் அந்த இந்திய தேசிய இராணுவத்தை பார்த்து ஆங்கிலேயர்கள் பயந்து தான் இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுத்தாங்க. அவர் வேறு யாரும் இல்லை, என்னுடைய தலைவன் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். அவருக்கு தான் இன்றைக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள்.